ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடங்கள் பாபிலோனில் அடிமைத்தனம் முடிந்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் சுற்றிலும் உள்ளதான அலங்கத்தை கட்டி எழுப்பி வரும் பொழுது அவர்களுக்கு எதிரான மனிதர்கள் மறுபடியும் தாங்கள் அந்த எருசலேம் பட்டணத்திற்குள் நுழையாமல் நம்மை தடுக்கிறார்களே என்று சொல்லி நினைத்து எரிச்சல் அடைந்து கோபம் கொண்டு மூர்க்கம் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். Dear children of God, we need to understand the situation here. After the 70 years captivity, the people of God, they came back to Jerusalem to rebuild the wall around the city of Jerusalem. Seeing the walls are raising around Jerusalem, the enemies were so furious and they were so angry because they will not be able to enter into the city anymore. At this time, they want to war against the people of God. தேவனுடைய பிள்ளைகளே, எதிராளிகள் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள், கோபம் கொள்கிறார்கள், அவர்கள் மூர்க்கமடைகிறார்கள் என்று நினைத்த உடனடியாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம். When the enemy is so furious against us, we don't need to go against them or war against them, but we need to pray and we need to keep the watch over day and night so that the enemy will not be able to come inside our boundaries. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு மறுபடியும் உள்ளே நுழையாதபடிக்கு, பிசாசு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நாம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைக்க வேண்டும் மாத்திரமல்ல, ஜாமம் காக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be praying day and night and be alert so that the enemy will not enter into our boundaries. The enemy will not come into the territories of God's children. So it is the responsibility of the people of God that we need to always be watch and pray. நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த நாட்களில உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக பிசாசு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். We need to pray. We need to stand in the gap and pray so that we will be safe. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, எங்கள் அருமையான வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில பிசாசு உள்ளே நுழைந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையையும் எப்படியாவது சூறையாடுவதற்கு முயற்சி பண்ணுகிறதை நாங்கள் அறிகிறோம். தேவனாய கர்த்தர் எங்களோடு துணை நின்று நீர் ஜெபிக்க எங்களுக்கு இந்த நாளில கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜாமம் காக்கிறவர்களாக இருக்க எங்களை தேவரீர் மாற்றும், எங்களை அதன்படி நடத்தும். உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய வார்த்தைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய சபையையும் குடும்பத்தையும் நாங்கள் வேலையடைத்து பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.